சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 53வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, வாளால எல்லாரையும் சுத்திட்டார் ஹனுமான். வாளால சுத்திட்டாரு. ஆமா, 50வது ஸ்லோகத்திலேருந்து பாருங்கள், அழகான தொடர்ச்சி. சரமா சீதைக்கு சொன்ன பிளாஷ்பேக். முதல்ல ஹனுமான் வாளை சிம்மாசனமாக்கி மேலே ஏறி உட்கார்ந்தார். அப்புறம் அந்த வாளால் ராவணனுடைய சிம்மாசனத்தை சுற்றி வளைத்தார். அதுக்கப்புறம் வாளால் யாரெல்லாம் ஹனுமானை தடுக்க வந்தாலோ, இதை செய்யாதேனாலோ அவளெல்லாம் வாளால சுத்திட்டார். இப்போ வாளால சுத்தினா போறாது, எல்லாரையும் கட்டி போடணும்னு நினைச்சாராம். எங்க கட்டலாம்னா, ராவணனுடைய அரண்மனையில நிறைய தூண்கள் இருக்கு. தன்னுடைய வாளை கொண்டே ஒத்தொத்தரையும் ஒரு ஒரு தூண்ல கட்டிட்டாராம். இந்த காட்சியை ரொம்ப அழகா வில்லூர் சுவாமி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். சரமா சீதையிடம் சொல்ல, அதை சீதை ராமனிடம் சொல்ல, இந்த நகைச்சுவை மிகுந்த காட்சியை கேட்டு ராமனும் புன்னகை செய்கிறான். அந்த வர்ணனை தான் இந்த ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அவசியம் குழந்தைகளையும் கேட்க சொல்லுங்க. ஹனுமானுடைய இந்த லீலை அழகா குழந்தைகள் தான் ரசிக்கலாம். ஆக்சுவலா இது வால்மீகி ராமாயணத்திலிருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் வில்லூர் சுவாமி ரசிச்சிருக்கார். ஏன்னா, ஒன்று, இது புன்னகை ராமாயணம், எல்லோரும் நகைச்சுவையோடு ரசித்து அனுபவிக்க வேண்டியது. மேலும் குழந்தைகள்லேருந்து பெரியோர்கள் வரைக்கும் ஹனுமானுடைய சாகசம்னா அவளோடு கேட்பா இல்லையா, அதுக்கு வசதியாக ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அதனால் உங்கள் உள்ளத்திரையிலே காட்சி ஹனுமான் எப்படி எல்லாரையும் கட்ட போறாருங்கிறது. தொலைக்காட்சி திரையிலே 53வது ஸ்லோகத்தை சேவித்துக் கொள்ளுங்கள். தான் சர்வான் அபிராட்சசான் அபிசபா ஸ்தம்பான் சமாங்சேதரான் பௌலஸ்தியஞ்ச பபந்த ஹந்த நிபிடம் வாலேன வாதாத்மஜஹ இத்யேவம் சரமா மமாக விவஷா சாஸ்ரா சஹாசா சகி சேதிஸ்ரீ தகிதா கிரா விஜயதே மந்தஸ்மிதம் தேமுகே. இப்போ சீதை ராமன்ட்ட சொல்றாளாம், சரமா என்கிட்ட வந்தா ஒரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் புன்னகை, ரெண்டோடும் சரமா என்கிட்ட சொன்னான்னா சீதை. என்ன சொன்னான்னு கேட்டான் ராமன். அப்ப சீதை சொல்றா, தான் சர்வான் அபி ராட்சசான், அத்தனை அரக்கர்களையும், அபி சபா ஸ்தம்பான், அவ அத்தனை பேரையும் அந்த ராவண சபையில் உள்ள தூண்களோடு கட்டிட்டாராம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு அரக்கன் இருக்கான்னா வாளால அவனை சுத்தி கொண்டு வந்து தூண் பக்கத்துல நிறுத்துவார். நிறுத்திட்டு அவன் அப்படியே தன்னுடைய வாளால தூணை சுத்தி கட்டிடுவார். அதுக்கப்புறம் ஹனுமானுடைய வாள் நீண்டுண்டே போகும். அந்த வாளால அடுத்த அரக்கனை பிடிப்பார், ஒரு தூண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அவனை அப்படியே தூணோடு சேர்த்து தன் வாளால சுத்திடுவார். இப்படியே சுத்தி 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 இந்த வாள் என்ன பண்றது, எல்லா அரக்கர்களையும் ஏதோ ஒரு தூணோட பிடிச்சு கட்டி போட்டுட்டான். இப்ப இந்த வாளையும் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அடுத்து இது எல்லா அரக்கர்களையும் கட்டி போட்டு அன்கன்ட்ரோலபிள் லெவல்ல ஹனுமான் போயிட்டு இருக்காராம். அந்த மாதிரி ஒரு ஒரு அரக்கனையும் பிடிச்சு சமாங்ச இதரான் பௌலஸ்தியஞ்ச பபந்த ஹந்த. அடடா, மத்தவாளை கட்டினது பெருசு இல்ல, இந்த ராவணனையும் ஒரு ஆட்டினார் இல்லையா, அப்படியே வாளால ராவணனை பிடிச்சாராம். பிடிச்சு அவனையும் கொண்டு வந்து ஒரு தூண்ல கட்டிட்டாராம். அப்போ ராவணனுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தா ஒரு அரக்கன் இருக்கான், ஹனுமானுடைய வாள் அப்படியே சுத்தி இருக்கு. இது போல ஒவ்வொரு தூணிலும் ஒரு ஒரு அரக்கன், அது போல ஏதோ ஒரு தூண்ல ராவணனும் இருக்கான். ஹந்த, ஆஹா அப்படின்னு வியந்து போய் சொல்றாளாம் சரமா. ஏன் அந்த வியப்புன்னா, ராவணன் என்ன போல வேற யாரும் கிடையாதுன்னு நினைச்சானாம். அதனால ஹனுமான் என்ன பண்ணார், நீ என்னடா பெரிய ஆளு, பல அரக்கன் இருக்கான்னா அவன்ல நீயும் ஒத்தன், அதனால எல்லாரையும் ஒரு தூண்ல கட்டி போடுறேன்னா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு ராவணனையும் சேர்த்து கட்டிட்டாராம். அதனால நிபிடம் வாலேன வாத்தாத்மஜகா, தன் வாளால எல்லாரையும் சேர்த்து இப்படி கட்டிட்டான். இத்யேவம் சரமா மமாக விவஷா சாஸ்ரா சஹாசா சகி. இப்படி அந்த சரமா என்பவள் சீதை சொல்றா, கண்ணீரோடும் சொன்னா புன்னகையோடும் சொன்னா. எதுக்கு கண்ணீர் புன்னகை ரெண்டும் ஏன் வரணும்னா, ஒரு பக்கம் பயந்து போயிட்டாலாம், ஐயோ இவ்வளவு தூரம் பிரபாவத்தோடு ஹனுமான் வந்திருக்காரே, நாமும் இலங்கையில இருக்கோம், நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அவள் நல்லவள் தான், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது அரக்கர் இனத்துக்கே பயம் வரும் இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு கண்ணீர். எப்படி எல்லாரும் வாழ்ந்தா, எல்லாம் அழிய போறா போல இருக்கு அப்படின்னு ஒரு கண்ணீரும் வந்தது. அதே சமயம் அவளுக்கே சிரிப்பு வந்துருத்தான். ஹனுமான் செய்த சாகசங்கள் எல்லாம் பார்த்துட்டு, தர்மத்துக்கு எதிராக நின்னா இந்த நிலைமை தான் ஏற்படும். நம்ம ராவணன் அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணார், அதற்கான தண்டனையை பெறுகிறார், அதை நினைச்சு சிரிப்பு. இன்னொரு பக்கம் ஐயோ வாழ்ந்தவன் இப்படி கெட்டு போறானே, அதை நினைச்சு கண்ணீர். அதனால சாஸ்ரா சஹாசா சகி, அதனால கண்ணீரோடும் வந்தாள், புன்னகையோடும் வந்தாள்,
சீதையிடம் வந்து இந்த செய்தியை சொன்னாள். அதை இப்ப சீதை ராமன்ட்ட சா இதி ஸ்ரீ தகிதாகிரா விஜயதே மந்தஸ்மிதம் தேமுகே. ராமா, இந்த செய்தியை சீதை உன்னிடம் சொன்னவாறே அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா, இந்த அரக்கர்கள் எல்லாரையும் வாளால சுத்தினார் ஹனுமான்னு பார்த்தோம். சுத்தினதோடு விடல, ஒத்தொத்தரையும் ஒரு தூண்ல வச்சு கட்டிட்டார். எல்லாரையும் ஒரு ஒரு தூண்ல கட்டுறது ஆச்சரியம் இல்லை. 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு ராவணனையும் அவள்ல ஒருத்தனாக ஒரு தூண்ல வச்சு கட்டி அத்தனை பேரையும் தூண்களோடு கட்டி வைத்தார் ஹனுமான். இந்த காட்சியை சரமாவானவள் கண்ணீரோடும் புன்னகையோடும் சீதையிடம் சொல்ல, அதை சீதை ராமா உன்னிடம் சொல்ல, அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் என்பது ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி 3 விஷயம். ஒண்ணு, இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமான் செய்த செயல்தான். ராவணன்னா என்ன பெரிய ராவண 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு கட்டினா இல்லையா, அந்த ஹனுமானுடைய வீர தீர சாகசத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். அது புன்னகைக்கான காரணம். இந்த ஸ்லோகம் உணர்த்தும் ஹனுமானுடைய குணம் என்னன்னா, பராக்கிரமம் தான். அவரை எதிர்த்து யாராலையும் நிற்க முடியாது. ராவணனோ லங்கேஸ்வரனோ யாரா வேணாலும் இருக்கலாம், அனுமனை எதிர்த்து நிற்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவர் எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்றவர்னு குணம் இருக்கு. நீ ராஜாவா இரு, அவனுக்கு கீழே மந்திரியாரு, இல்ல சாதாரண அரக்கனாரு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம். அதனாலதான் ராஜா, மந்திரி, குடிமகன் எல்லாரையும் மொத்தமா சேர்த்து ஒரே மாதிரி தூண்ல கட்டினார் இல்லையா. அதனால எல்லோரையும் சமமாக நடத்துவேன் என்ற குணத்தையும் ஹனுமான் காமிச்சிட்டார். இனி இந்த ஸ்லோகத்தை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன், அதை ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். தான் சர்வான் அபிராட்சசான் அபிசபா ஸ்தம்பான் சமாங்சேதரான் பௌலஸ்தியஞ்ச பவந்த ஹந்த நிபிடம் வாலேன வாதாத்மஜா இத்யேவம் சரமா மமாக விவசா சாஸ்ரா சஹாசா சகி சேத்தி ஸ்ரீ தயிதாகிரா விஜயதே மந்தஸ்மிதம் தேமுகே என்று தினமும் சொல்லி வருவோருக்கு சீதாராமர் மற்றும் ஹனுமான் அருளாலே எப்போதும் வெற்றி கிட்டும், விஜயம் கிட்டும். நன்றி, வணக்கம்.